பூனாஸ் வந்து விளையாடிட்டுருக்கா. அன்றைக்கி நிலத்துக்கு போனேன். ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. யாழி வந்து அவுத்துட்டு வெளியில் வந்துட்டா. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்து திட்டினாங்க. அண்ணி தான் நினைக்கிறேன். அவங்க நாய், பெரிய நாயெல்லாம் கட்டி வைக்க மாட்டிங்களா, அந்த போர் வரைக்கும் வருது, ஆடு கடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் வந்து கேட்டாங்க. உங்களால் தான் நாய் பெருகிடுச்சு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் கஷ்டமாக இருந்தது. கோவிந்தப்பா வந்து குட்டி குழுவானை கட்டி போட சொன்னார். குட்டி குழுவானை கட்டி போடணுன்னு தான் நானே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மற்ற நாய்ங்களாம் வந்து குட்டி குழுவானை பிடிச்சி கடிச்சிடுறாங்க, வெளியில் இருக்கிற நாய்கள்லாம் கூட வந்து. அதனால் அவளை கட்டி போடணுன்னு நினச்சேன், நிழல் இல்லை, அதனால தான் கட்டி போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தொட்டியாண்டியே கூட கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அங்கே ஆணி அடிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அப்புறம் அங்கே தனியாக இருப்பா, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டேன். இன்றைக்கி கட்டி போடலான்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறதுக்கு போனால் அவள் ஆளை காணலை, ஓடி போயிட்டா. நாளைக்கு போய் கட்டி போடணும். அதுக்கப்புறம் எனக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு உங்கள் உதவிலாம் வேணும். ஃபென்சிங் போடணும். அப்புறம் ஷெல்டர் வந்து போட்டிருக்கேன், அதை கம்ப்ளீட் பண்ணணும். கரண்ட் வாங்கணும். நிறைய தேவைகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி கேஜ் வேணும் எனக்கு. அட்லீஸ்ட் வந்து நாய்கள்லாம் வளர்ந்துட்டாங்களா, 2 அடி கேஜ் வந்து பற்ற மாட்டேங்குது. 3 அடி ஹைட்டு 3 அடி அகலனாச்சும் ஒரு கேஜ் இருக்கணும். அப்போ தான் அவங்கள வந்து அதில் தங்க வைக்க முடியும். திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா அவங்கள தனிமைப்படுத்துறதுக்கு. புசோ, புசோ சேவரை நக்காத. இப்போது புசுலாம் வந்து சேவரை நக்காதம்மா, சவர் நக்கக்கூடாது, சவர் நக்காத புசோ. இப்போ இந்த மாதிரி சேவரெல்லாம் கரண்டி வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து கேஜில் போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும். அதுக்கப்புறம் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட கேஜில் போடணும். இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நாய்கள் எடுக்கும்போது வந்து அவங்களுக்கு எப்படி பார்வோலாம் வந்துச்சுன்னா ரத்த பேதி ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் தனி கேஜில் வச்சு தான் அவங்கள கவனிச்சிக்க வேண்டியிருக்கும். அதுக்கும் எனக்கு கேஜ் வேண்டியிருக்கு. எப்படியும் ஒரு கேஜ் செய்யறதுக்கு 3000 ரூபாய் ஆகும். எப்படியும் கேஜோட தேவை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அதிகமாகவே தான் இருக்குது. திடீர்னு நிறைய பேர் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட இருக்கிற கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது போதில். என்னால் அதை வச்சுட்டு இவ்வளோ பேரை வந்து மேனேஜ் பண்ண முடியல. கேஜ் ஒரு தேவையாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா ஃபுட் கொடுக்கணும். அதுக்கும் தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது. நாய்கள் அதிகமாகும்போது உணவு தேவையும் அதிகமாகுது. அப்போ அரிசியோட தேவையும் அதிகமாகுது. அதனால் உங்கள் உதவி வேணும். அவ்வளோதான் இன்றைக்கி விஷயம். பூனாஸ்க்கு தனியாக வேறு பால் வாங்க வேண்டியிருக்கு. பூனாஸ் வேறு சாதம்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு முட்டை வேணும், அப்புறம் பால் வேணும். அது இருந்தால் தான் சாப்பிட்றாங்க. வெளியினா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி கதை. வீட்டுக்குள்ளே தான் வச்சிட்ருக்கேனா. வீட்டுக்குள்ளே அந்த பக்கம் வந்து பின்னாடி வீட்டிலலாம் எங்கள் தம்பி ஷெல்டர் போட்டிருக்க அந்த வீடு, அதிலெல்லாம் வந்து நாய்களை தான் கட்டி வச்சுருக்கேன் நான். இப்போதைக்கு அம்மா சப்போர்ட் இருக்கிறதுனால இருக்காங்க. ஆனால் தம்பிங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணாங்கள்ல, அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கூடுமான வரை சீக்கிரமாக ஷெல்டர் முடிக்கணும். உங்கள் உதவி எனக்கு தேவை. அவ்வளோதான். நன்றி அன்பு.